சக்தி, சக்தி சார். வந்த ஆளு அந்த கவரை யாருக்கிட்ட கொடுத்துட்டு போனானே தெரியல. இப்ப அது யார் கையில இருக்கு, பிரிச்சு பார்த்துட்டாங்களா இல்லையான்னு எதுவுமே தெரியல. எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? போச்சு, எல்லாமே போச்சு. நல்ல வகையா மாட்டினேன். வந்தவர் சிவமணின்னு சொன்னதுனால எந்த சிவமணின்னு எனக்கு ஞாபகம் இல்லை சார். அதானே பிரச்சனை தெரிஞ்சாதானே உனக்கு அது ஞாபகம் வரும். நீ வேற ஏதோ நினைப்புல மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்க. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? வந்தோடனே விசாரிச்சிருந்தா இது ஒரு பிரச்சனையே இல்ல. எல்லாம் ஒன்னால வந்தது. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. ச்சே. அத்தை, ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு மேட்டரா? சிவாவை கூப்பிட்டு 4 திட்டி வேலைக்காரிய 4 போடு போட்டா அவையும் பின்னாடி சுத்த போறா, இவன் ஏன் பேச போறான்? இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லத்த, விடுங்க அத்தை. அப்படி இல்ல மருமகளே, உனக்கு அனுபவம் கம்மி. எப்ப நம்ம ஒருத்தர் மேல ரியாக்ஷன் காட்டுறோமோ அதுவே அஃபெக்ஷனா மாறிடும். இதெல்லாம் ஸ்லோவா தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த வேலைக்காரி வெளியில போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்பவுமே அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற சிவா இப்ப எரிஞ்சு எரிஞ்சு விழ ஆரம்பிச்சுட்டான். இதுதான் சரியான சான்ஸ். ஏற்கனவே உன் கண்ணுல மண்ணை தூவுற ஐடியாவை கொடுத்தது நான் தான். அப்புறம் அவன் மேல தண்ணி அடிக்கிற ஐடியாவை கொடுத்ததும் நான் தான். ரெண்டுமே செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சிவா அவ மேல பரிதாபத்துல அன்பு காட்டுறானோ இல்ல வேற விதத்துல அன்பு காட்டுறானான்னு தெரியல. ஆனா இப்போ அந்த வேலைக்காரி மேல கோவத்துல இருக்கான். சோ இதை நீ பயன்படுத்தி அவனை முழுசா நீ உன் பக்கம் கொண்டு வரணும். நான் நிச்சயம் கொண்டு வருவாத்த. அவனை எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்றேன்னு பொறுத்திருந்து பாருங்க. ஒரு இளநீ எவ்வளவு நேரமா குடிச்சிட்டு இருப்பீங்க? அப்படியெல்லாம் அவசர அவசரமா குடிக்க கூடாதுடா. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சாதான் உடம்பு குளு குளுன்னு இருக்கும். உனக்கு குளு குளுன்னு இருக்கு, எனக்கு இங்க எரியுது. எரிச்சலா இருந்தா இளநீ தான் குடிக்கணும். உன்னை குடிக்க சொன்ன, நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. ஒரு இளநீ வெட்ட சொல்லட்டுமா? ஐயோ அம்மா, உயிரை வாங்காதம்மா. குடிச்சு முடிச்சிட்டல, வா போலாம். டேய் இருடா, தேங்காயை கீறி கொடுக்க சொல்லு, சாப்பிட்டுட்டு போவோம். அதுதான் வயிற்றுக்கு இன்னும் நல்லது. தம்பி, இது கீறி கொடுப்பா. அப்புறம் திவ்யா, உன் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு கார்த்தி. அவர் இது வரைக்கும் என்கிட்ட சின்னதா கூட முகம் காட்டினதில்ல. அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நான் நினைச்சதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. லவ் மேரேஜா? ஆமா கார்த்தி, அது ஒரு பெரிய கதை. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உங்க அப்பா தான் என்கிட்ட சொல்லிட்டாரு. உன் பிரச்சனையை சால்வ் பண்ண தானே நானே இங்க வந்திருக்கேன். உன் அருமை புருஷன் தான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்நேரம் உன் புருஷன் இங்க வந்திருக்கணும். ஏன் வராம தயங்கி நிக்கிறாருன்னு தான் தெரியல. வராரா இல்லையான்னு பாப்போம். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ பொறுமையா தேங்காவை தின்னுட்டு அப்புறம் கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் சேரு. நான் கிளம்புறேன். டேய் என்னடா நீ இப்படி பாதி வழியிலே விட்டுட்டு போறேங்கற? உனக்கு என்னதான் வேணுங்கற? இல்லடா, இளநீ குடிச்சோம் தாகம் அடங்கல. அப்படியே ஒரு கூல் ட்ரிங்க். டேய் அருண், அங்க பாருடா. யாரோ ஒரு பொண்ணு திவ்யா மாதிரியே இருக்கறா. திவ்யா மாதிரியெல்லாம் இல்ல, திவ்யாவே தான். என்னடா சொல்ற? திவ்யா யாரோ ஒருத்தன் கூட உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கா. போய் அவளை 4 சாத்து சாத்தி அடிச்சிட்டு வராம இப்படி அசால்ட்டா பதில் சொல்ற? நீ தானே பணக்கார விட்டு பொண்ணுன்னு தூக்கி வச்சு கொஞ்சின, அதான் அவ இப்ப பணக்காரத்த முறை காட்டிட்டா. இதுக்கு மேல இங்க நின்னா எனக்கு தான் அவமானம். நான் கிளம்புறேன். டேய் அருண், என்னடா பாதி வழியிலே விட்டுட்டு போற? அருண், டேய் அருண், அருண். மணிவண்ணன் அங்கிள் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையே. வருவாருன்னு பார்த்தேன், கிளம்பிட்டாரு.
சரி கார்த்தி, கிளம்பலாம். பங்க்ல பெர்மிஷன் தான் கேட்டுட்டு வந்தேன். நான் போகணும். போலாம். ஐயோ, நாம நினைச்சது நடக்கலையே. அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான். சம்மந்தியோட பிளான் ஒண்ணும் இல்லாம போச்சே. ரத்னோ, என்ன ரத்னம் இது? ஏதோ கவர் மாதிரி இருக்கு. யாருக்கு வந்திருக்கு? உனக்கா? ஆமா ஆமா, அது நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு. அதை கொடு. இந்த ஆளு வேற தேவையில்லாத நேரத்துல வந்து காரியத்தை கெடுத்துட்டானே. மேரேஜ் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு போறேன்னு சொன்னா அது யாருதுன்னு பார்க்கலான்னு நினைச்சா இவ வந்து கரெக்டா கவரை வாங்கிட்டானே. என்ன ரத்னம் இது? சிவா பேருக்கு வந்திருக்கு. இதை நீ எதுக்கு பிரிக்க பாக்குற? ஐயா, நான் பிரிக்க பார்க்கலையா. சிவா சார் கிட்ட கொடுக்கலாம் தான் வாங்கி வச்சிருக்கேன். ஓ, நல்லது. அப்புறம் ரத்னம், நான் வந்தது உனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும் போல இருக்கு. ஐயா, என்னங்கய்யா இப்படிலாம் சொல்றீங்க? நீங்க வந்தா எனக்கு என்னங்கய்யா தொந்தரவு இருக்கு? நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு தினமும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கய்யா. நல்ல வேளையா பிரார்த்தனை பழிச்சிருச்சுன்னு நான் சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க இப்படி சொல்றீங்களே ஐயா. ஓ, அப்படியா? நீ என்ன இங்க வரவிடாம பண்றதுக்கு ஏகப்பட்ட முயற்சி பண்ணன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கும் ருத்ராமாவுக்கும் விசுவாசமாவே இருப்பங்கய்யா. நீங்களும் ருத்ராமாவும் இன்னும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா ஒன்னா வாழணுங்கய்யா. அப்படி நினைக்கிறேன். நானு உங்களை எப்படியா தப்பா நினைப்பேன்? ருத்ராமா எனக்கு ஒரு தெய்வம்னா நீங்களும் எனக்கு ஒரு தெய்வம் தாங்கய்யா. உன் விசுவாசத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரத்னம். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விளையாடுனீங்களா? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேங்கய்யா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐயா, தேவதாசன் ஒருத்தரை காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ அனுப்பி வச்சியே, அவரு அங்கெல்லாம் போகல. இங்கதான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. நான் போய் பார்த்தேன். என்கிட்ட சொல்ல வேண்டிய உண்மையெல்லாம் சொல்லிட்டு இறந்துட்டாரு. தேவதாசனா? யாருங்கய்யா? எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இல்லைங்களே ஐயா. உண்மையிலேயே உனக்கு ஞாபகம் இல்லையா ரத்னம்? ஆமாங்கய்யா. இல்ல. ஆமாவா இல்லையா? இல்லையா. ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. சரி ரத்னம், நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க ஐயா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாதிலேயே போனை கட் பண்ணாங்க. அருண் திவ்யா கிட்ட போய் பேசினாரா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கும் போனை போட்டு பாப்போம். சொல்லுங்க சம்பந்தி. என்ன சம்பந்தியம்மா? நான் சொன்ன மாதிரி அருண் போய் திவ்யாவை அடிச்சு இழுத்துட்டு போனாரா? அட ஏன் சம்பந்தி, நீங்க வேற. அவங்கிட்ட வடிவேல் மாதிரி ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பினிஷிங் சரியில்லையே. கடைசி நேரத்துல அவ யார் கூட பேசினா எனக்கு என்ன? பணக்கார பொண்ணு அப்படிதான் இருப்பா. எனக்கு வேலைக்கு நேரமாச்சுன்னு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஐயோ, என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? பொண்டாட்டி கூட ஒருத்த காப்பி சாப்பிடுறானா? அத பார்த்து எப்படி ஒருத்தனால அமைதியா போக முடியும்? சுத்தம் மானகெட்டவனா இருப்பான் போலயே. சம்பந்தி, என்ன நீங்க என் பிள்ளைய போய் இப்படி கேவலமா நினைச்சிட்டீங்க? அவன் உங்க பொண்ணு மேல இருந்த கோவத்துல திட்டிட்டு போயிட்டான். சாரி சம்பந்தியம்மா, நினைச்சது நடக்கலையேன்னு அப்படி நான் வருத்தத்துல பேசிட்டேன். என்ன இது? எந்த மாதிரி பிளான் போட்டாலும் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குதே. அதேதான் சம்பந்தி நானும் சொல்றேன். இனிமேலாவது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுற பிளானா போடுங்க. நீங்க இருக்கிற தைரியத்துலதான் எப்படியாவது அருணையும் திவ்யாவையும்
சேர்த்து வச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். என்னமோ சம்மந்தி, சீக்கிரமே அதுங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து பேரனோ பேத்தியையோ கொஞ்சினாதான் எனக்கு சந்தோஷம். அச்சோ, கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரமாவே நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். சரிங்க சம்பந்தியம்மா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க சம்மந்தி. என்ன பண்றது, எது பண்ணாலும் சொதப்புதே.